பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலை ஞாயிறை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறதான எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்கள் இருதயத்தை தேவ சமூகத்துக்கு முன்பதாய் நிற்கவும் தேவ ராஜ்யத்துக்கு கடந்து போவதற்காக தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தவும் ஒப்பு கொடுத்து எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, குருத்தோலை ஞாயிறுக்காய் 2000 வருடங்களுக்கு முன்பதாய் எருசலேம் வீதிகளிலே எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் நீ பவனி போனீரே. கழுதையின் மீது ஏறி பொழுது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீது குமாரனுக்கு ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்களே. அப்பா, அதே போல சுவாமி, உம்முடைய வருகையில் நாங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசனா என்று ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் என் தேவனே, இந்த குருத்தோலை நன்னாளை நாங்கள் ஆசரிக்க நீர் எங்களுக்கு கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. இந்த குருத்தோலை ஞாயிறு எப்போது போல இருக்கிறதான குருத்தோலை ஞாயிறாய் அல்லாமல் ஒரு விசேஷித்ததான தேவ வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான குருத்தோலை ஞாயிறாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான நீங்கள் நேரடியாய் வந்து எங்களோடு கூட இணைந்து தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று விருப்பம் இருக்குமே ஆனால் தாராளமாய் நீங்கள் யாவரும் கூடி வரலாம். இங்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நேரடியாய் வந்து எங்களோடு கூட சேர்ந்து கேட்கும்படியாய் உங்கள் யாவரையும் வருக வருக என நாங்கள் அழைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் காண வேண்டுமானால் யூடியூப் வலைத்தளத்திலே GSM 07 TV என்கிறதான யூடியூப் சேனலிலே எங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அங்கே நாங்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கண்டு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து அநேகருக்கு பகிரும்படியாய் உங்கள் யாவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம்.
வாசிப்போம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். போதும் போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கவனிக்கணும். இங்க நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கள்ளர் குகையான கர்த்தருடைய வீடு. என்ன தலைப்பு? கள்ளர் குகையான கர்த்தருடைய வீடு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாய் இருக்கிறது? குருத்தோலையின் நன்னாளாய் காணப்படுகிறது. குருத்தோலை ஞாயிறாய் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகளிலே, கிறிஸ்துவ திருச்சபைகளிலே எல்லாராலும் இந்த குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கிறதான, கொண்டாடுகிறதான ஒரு ஞாயிறாய் காணப்படுகிறது. இந்நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் இந்த வசனங்களை எல்லாம் நான் தியானித்துக் கொண்டிருந்த வேளையிலே என்னை வெகுவாய் ஈர்த்ததான ஒரு வசனம், கவனிக்கணும். என்னை வெகுவாய் ஈர்த்ததான ஒரு வசனம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை சொல்வது ஒரு மனிதன் அல்ல. இந்த வார்த்தைகளை சொல்வது ஒரு ஊழியக்காரன் அல்ல. இந்த வார்த்தைகளை சொல்வது ஒரு பிரசங்கியார் அல்ல. இந்த வார்த்தைகளை சொல்வது சாதாரணப்பட்டதான ஒரு செலிபிரிட்டியோ மற்றவர்களோ யாரும் அல்ல. யார் இந்த வார்த்தையை சொல்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் நன்றாய் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனங்களை குறித்து ஒவ்வொரு வருடமும் குருத்தோலை ஞாயிறிலே திருச்சபைகளிலே குறிப்பாய் நிதானிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எல்லாரும் எதை நிதானிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்றால், குருத்தோலைகளை பற்றியும், இயேசு கிறிஸ்து பவனி வந்ததை பற்றியும், இயேசு கிறிஸ்து பவனி வந்ததான தருணத்திலே அங்கே ஆர்ப்பரிப்பாய் சொல்லப்பட்டதான தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசனா என்கிறதான வார்த்தைகளை பற்றியும், அந்த கழுதைகளை பற்றியும், இவைகளை குறித்தே தியானித்து தியானித்து ஒவ்வொரு வருடமும் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் இதை காட்டிலும் வேறொரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறதாய் காணப்படுகிறது. பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் தியானிப்பீர்கள். ஆனால் 2ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? இதை தியானித்து விட்டு இங்கு வந்தால் நலமாயிருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி
அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கரியை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. இவை எல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதைகளையும் குட்டிகளையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டியதான வார்த்தையாய் காணப்படுகிறது. கவனிக்க வேண்டும். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலக்கைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் ஏறக்குறைய அநேக நேரங்களிலே அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எல்லா தருணங்களிலேயும் இந்த சம்பவங்களை நாம் எப்படியெல்லாம் தியானிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். இருந்தாலும் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு செய்தியின் சாராம்சத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு பவனியாய் போக வேண்டும் என்று 2 சீஷர்களை அழைத்து, அந்த பட்டணத்துக்குள்ளே போங்கள், அந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு வீட்டின் இடத்திலே ஒரு முற்றண்டையிலே கழுதையும் குட்டியும் கட்டி வைக்கப்பட்டிருக்கும், அவைகளை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை அவைகளை அவிழ்க்கும் பொழுது யாராகிலும் நீங்கள் எதற்காக இதை அவிழ்க்கிறீர்கள் என்று உங்களிடத்திலே கேள்விகளை கேட்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்று நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் உதாரத்துவமாய் இதை அனுப்பிவிடுவார்கள் என்று இயேசு சீஷர்களிடத்திலே கட்டளையாய் சொல்லி அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அவ்விதமாகவே சீஷர்களும் சென்று அவர்கள் போகிறதான வழியிலே காண்கிறதான காட்சி, ஒரு வீட்டு முற்றண்டையிலே
ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே இயேசு இந்த கழுதையை தான் சொல்லி இருப்பார் என்று அவர்கள் உணர்ந்து அதை அவிழ்க்கும் பொழுது இயேசு சொன்னது போலவே ஒரு மனுஷன் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறான், கேட்கிறான், எதற்காக நீங்கள் அவிழ்க்கிறீர்கள் என்று. அப்படி கேட்ட மாத்திரத்திலே இயேசு இவர்களுக்கு கற்பித்தபடியே அந்த மனுஷனிடத்திலே சொல்லுகிறார்கள், இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவன் ஒன்றும் சொல்லாதவனாய் அமைதியாய் இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, அந்த கழுதையை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள், அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அவிழ்த்து கொண்டு வந்தவுடனே சீஷர்கள் செய்ததான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? அந்த கழுதை குட்டியின் மீது என்ன பண்றாங்க, தங்கள் வஸ்திரமாகிய அங்க வஸ்திரங்களை அவர்கள் என்ன பண்றாங்க, மேல் அங்கிகளை அந்த கழுதையின் மீது போடுகிறார்கள். போட்ட மாத்திரத்திலே இயேசு அந்த கழுதையின் மீது அமர்ந்து அவர் எருசலேம் வீதிகளிலே பவனியாக வருகிறவராய் காணப்படுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசியிலே உரைக்கப்பட்டது போல மரியின் மீதும் மரியின் குட்டியின் மீதும் இயேசுவானவர் பவனி வருவார் என்று சொன்னதன் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் இவ்விதமாய் நடைபெற்றது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, உள்நோக்கமாய் அவர் ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக, பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, கவனிக்கணும் இங்க, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நான் இந்த பூமிக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்பதை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக எருசலேம் வீதிகளிலே அவர் பவனியாக வந்தவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. விசாரித்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எதற்காக இவர் எருசலேம் வீதிகளிலே பவனி வருகிறவராய் காணப்படுகிறார்? அந்நாட்களிலே எருசலேம் தேவாலயத்திலே தங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய பாவம் தன்னை விட்டு அகன்று போக வேண்டுமானால், அந்த மனிதன் ஒரு பலி பொருளாக ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு புறா குட்டியையோ கொண்டு போய் பலி செலுத்த வேண்டியதாய் காணப்படுகிறது. அப்படி ஒரு பலி பொருளை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்திலே ஆசாரியனிடத்திலே கொடுத்து, ஆசாரியனுடைய நிமித்தமாய் பலிபீட தண்டியிலே வைத்து தேவ சமூகத்திலே அவைகளுக்கு செய்ய வேண்டியதான முறைமைகளை எல்லாவற்றையும் செய்து அவன் பலி செலுத்தும் பொழுது அந்த ரத்தம் சிந்தப்படுவதின் நிமித்தமாக கொண்டு போகப்பட்டதான மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நம்பிக்கை பெற்றவர்களாய் அக்காலத்திலே காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவைகளுக்காகத்தான், எவைகளுக்காக? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கப்பட வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மாடோ ஒரு புறாவோ அடிக்கப்பட வேண்டியதாய், ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாய் அன்றைய காலகட்டத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தது. இவைகளை அற்றுப்போக பண்ணி பிரதான பலியாக இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக. எதற்காக? கவனிக்கணும் இங்க. பிரதான பலியாக யாரு? யாரு பிரதான பலியாக? யாரு? வாங்கி தரங்க. யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து தன்னை பிரதான பலியாக ஒப்பு கொடுக்கும்படியா எங்கு வந்திருக்கிறார்? எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி வருகிறார்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
எருசலேம் வீதிகளிலே மரியின் மீது ஏறி வருகிறவராய் காணப்படுகிறார். இந்த மரி என்பதை எதை குறிக்கிறது? பலி பொருளை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஏன்? அந்நாட்களில் பிரதான பாவம் தன்னை விட்டு வெளியேற வேண்டுமானால், மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு கழுதை குட்டியை பலியிடப்பட வேண்டும் என்பது அன்றைக்கு பிரதான கட்டளையாய் காணப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு கழுதை குட்டி, அதுவும் எப்படிப்பட்டதான கழுதை குட்டியா இருக்க வேண்டும்? அது ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டியா இருக்க வேண்டும் என்பது தேவ கட்டளையாய் காணப்பட்டது. அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் அந்த கழுதை குட்டியை எதற்காகவும் பயன்படுத்தி இருக்க கூடாது. எந்த ஒரு வேலைக்காகவும் அந்த கழுதை குட்டியை பயன்படுத்தி இருக்க கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு வேளையும் பயன்படுத்தாத, மிகவும் நேர்த்தியான, ஒரு குறைபாடுகளும் இல்லாத ஒரு நேர்த்தியான கழுதை குட்டியாய் பலியிடப்பட வேண்டும் என்பது தேவ கட்டளையாய் காணப்பட்டது. இப்போ அவர் எப்படி வரார்? அந்த கழுதையை கூட்டிக் கொண்டு இதுவரை யாரும் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியின் மீது அவர் அமர்ந்து கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு பலி பொருளின் மீது யார் அமர்ந்து கொண்டு வருவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டு எருசலேம் வீதிகளில் வருகிறார். அவர் எதை காண்பிக்கும்படியாய் வருகிறார்? பாவங்களை மன்னிப்பதற்காக பிரதான பலியாய் நியமிக்கப்பட்டது இந்த கழுதை குட்டி. இந்த நாள் வரைக்கும் இந்த கழுதை குட்டியை பலியிடுவதன் நிமித்தமாய் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இதன் பிறகாக இனிமேல் நீங்கள் பிரதான பலிகளை செலுத்த தேவையில்லை. உங்களுக்காக பிரதான ஆசாரியனாகிய நானே பலி பொருளாய் என்னை ஒப்புக் கொடுக்கும்படியாய், பலியிடப்படும்படியாய் வந்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளிலே பவனி வந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதற்காக ஐயா பவனி வந்தார்? அவர் எதற்காக அம்மா பவனி வந்தார்? பலி பொருளை அழைத்து கொண்டு பலியிடும்படியாய் வந்தவர்கள் மத்தியிலே பலி பொருளை அழைத்து கொண்டு வந்து அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? இந்த பலி பொருளின் மீது பலி பொருளாக நான் அமர்ந்து வந்திருக்கிறேன், என்னையே ஏக பலியாக நான் ஒப்பிட போகிறேன், என்னையே ஏக பலியாக நான் ஒப்பிட போகிறேன் என்பதை அவர் காண்பிக்கும் பொருளாக எருசலேம் வீதிகளிலே அவர் பவனி வருகிறவராய் காணப்படுகிறார். இந்த பவனி வருதலை அங்கு இருக்கிறதான திரளான ஜனங்கள் பார்க்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் காணப்படுகிறார். இந்த பிரதான ஆசாரியன் பலிப்பொருளை அழைத்துக் கொண்டு, ஏக சுதனாகிய பலிப்பொருளை அழைத்துக் கொண்டு எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே எப்படியாய் அவர் உட்பிரவேசிக்கிறார்? எப்படியாய் உட்பிரவேசிக்கிறார்? நியாயமா பலியிடணும்னா என்ன பண்ணோம்? இந்த கழுதை குட்டியை கொண்டு போய் ஆசாரியனிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும். ஆசாரியன் அதை குளிப்பாட்டி அதற்கு தேவையான எல்லா சடங்கு முறைமைகளையும் செய்து அதை பலிபீட தண்டியில் வைத்து பலியிடும் பொழுது அதனுடைய ரத்தம் சிந்தப்படுவதன் நிமித்தமாய் பாவம் மன்னிக்கப்படும். இப்பொழுது பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். யார் பிரதான ஆசாரியன்? யார் பிரதான ஆசாரியன்? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் உள்ளே பிரவேசிக்கிறார். பலிப்பொருளாக தன்னை ஒப்புக் கொடுக்கவும் அவர் துணிந்திருக்கிறார். நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பலி செலுத்துகிறவரும் அவரே, பிரதான ஆசாரியனும் அவரே, பலிப்பொருளும் அவரே.
இன்னொரு காரியமும் இருக்கு. பலியை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறவன் அவரேவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பவனி வருவதற்கு முன்பதாக வரைக்கும் என்ன காலகட்டமாய் காணப்பட்டது? ஒரு மனுஷன் ஒரு பலி பொருளை கொண்டு போய் ஆசானிடத்திலே கொடுத்து பலியிடும் பொழுது அதனுடைய ரத்தம் சிந்தப்படும் நாளிலே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பது கற்பனையாய் காணப்பட்டது. அதுதான் நடவடிக்கைகளாய் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிரதான ஆசாரியனாய் என்றைக்கு திருச்சபைக்குள்ளே நுழைந்தாரோ அன்றைக்கு தன்னையே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து பலியை ஏற்றுக்கொண்டவராய் ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கிறவராகவும் அவர் என்ன பண்ணிவிட்டார்? மறுரூபமாகிவிட்டார். என்ன பண்ணிவிட்டார்? மறுரூபமாகிவிட்டார். அப்படியானால் எங்கே இயேசு கிறிஸ்து பலி போனதின் நோக்கம் என்னவாய் காணப்படுகிறது? 3 விதங்களிலே காணப்படுகிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தது எவ்விதமாய் பிரவேசித்தார்? பிரதான ஆசாரியனாய் பிரவேசித்தவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, பலி பொருளாய் தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்படியாய் பலி பொருளாய் உள்ளே பிரவேசிக்கிறார். உள்ளே பிரவேசித்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து கடந்து வந்தவர்? பரலோகத்திலிருந்து கடந்து வந்தவராய் இருக்கிறார். உலகத்தை ரட்சிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பதாய் பலியிட்டால் மாத்திரம்தான் பாவம் மன்னிப்பு உண்டு. ஆனால் இப்பொழுது ஏன்னவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று நாம் ஒப்பு கொடுத்தாலே பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு இது புரியாமல் பல ஜனங்கள், பல கூட்ட ஜனங்கள் எதற்காகவோ என்னென்ன காரியங்களுக்காகவோ இயேசு கிறிஸ்து பிரதான வீதிகளிலே அவர் பவனி வந்தார் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வருத்தம் அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கவனிக்கணும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே அந்த எருசலேம் தேவாலயம் எப்படிப்பட்டதாய் மாறி போயிருக்கிறது? விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாய் அங்கே பெருகி இருக்கிறதை அங்கே காண்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? பலிப்பொருள்கள் அங்கே அநேகமாய் விற்கப்படுகிறது. அங்கு கிடைக்காத பொருட்களே கிடையாது. எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் அநேக பாவங்கள் சூழப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருந்தது. எருசலேம் தேவாலயம் முழுவதும் பாவம் நிறைந்ததாய் காணப்பட்டதான ஒரு சூழ்நிலை அங்கு காணப்பட்டு கொண்டிருந்தது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எருசலேமிலே வெறுமனே விற்பது மாத்திரமாய் காணப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் அநேக பாவங்கள் அங்கு காணப்பட்டிருந்தது. இந்த பாவங்கள் எல்லாம் கலைந்து போகும் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு குச்சி எடுத்து அடித்து அனைத்தையும் நொறுக்கி போடுகிறவராய் காணப்படுகிறார். என்ன பண்றாரு? அத்தனையா அடிச்சு துரத்துறாரு. வெளியே ஓடு, அடிச்சு. கவனிக்கணும். இங்க ஏன் அவர் அடித்து துரத்துகிறார்? வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர் கோபம் அடைந்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலை எவ்விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலை எவ்விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கர்த்தர் எவ்விதமாய் புனிதமாக்கி சென்று பரவேறி சென்றாரோ அதே புனிதத்துவம் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபையில் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் காணப்படுகிறது. யோசித்து பாருங்கள்.
அவர் திருச்சபையை புனிதப்படுத்துவதற்காக, திருச்சபையை ஒழுங்குபடுத்துவதற்காக, திருச்சபைகளுடைய முறைமைகளை சரியாக சீர்படுத்துவதற்காக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். ஐயா, தன்னையே ஒப்புக் கொடுத்தாரம்மா. பரலோகத்தை விட்டு, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, தன்னுடைய ராஜரீகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் ஐயா. ஆனால் இன்றைக்கு நாம் செய்து வைத்திருக்கிறதான காரியம் சொல்வதற்கே வெட்கக்கேடா இருக்கிறது. திருச்சபைகள் கள்ளர் குகையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. திருச்சபைகளிலே தேவனுடைய எச்சரிப்பின் தொனிகள் ஒலிக்கப்படுவதற்கு மாறாக மாய ஒலிகள் இன்றைக்கு உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகளிலே புனிதத்துவம் காக்கப்படுகிறதா என்பதை நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். சொல்வதற்கே அருவருப்பான காரியமாயிருக்கிறது. சொல்வதற்கே அருவருப்பான காரியமாயிருக்கிறது. ஒருவன் ஒரு குற்றத்தை செய்திருப்பானே, ஆனால் அக்குற்றத்தை சுட்டிக்காட்டும் பொழுது, அவன் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, அவனுக்கு தொடர்புடையவர்கள், அவனை சார்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவாயிருக்கிறது? இதை நீங்கள் குற்றச்சாட்ட தேவையில்லை, இதை நீங்கள் நியாயப்படுத்த தேவையில்லை. காரணம் என்ன? தேவனுடைய நாமம் அங்கு தூஷிக்கப்படுகிறது என்று வியாக்கியானம் சொல்லுகிறவர்களாகத்தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். எங்கு ஐயா தேவதூஷணம் காணப்படுகிறது? ஒரு பாவம் செய்த மனிதனை குற்றவாளி என்று தீர்க்கப்படும் பொழுதா தேவதூஷணம் நடைபெறுகிறது? யோசித்து பாருங்கள் ஐயா, நன்றாய் யோசித்து பாருங்கள். அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது தேவதூஷணம் ஏற்படவில்லையா? அந்த மனிதன் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பொழுது தேவதூஷணம் ஏற்படவில்லையா? அந்த மனிதனை நியாயம் தீர்க்கப்படும் பொழுதுதான் தேவதூஷணம் ஏற்படுகிறதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு திருச்சபைகள் எப்படி மாறி போயிருக்கிறது? கள்ளர் குகையாய் மாறி போயிருக்கிறது. புனிதத்துவம் இல்லாத நிலை இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சபைகளிலே பரிசுத்தம் இல்லாத நிலை இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லுகையாயிற்றோ? இதோ நானும் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எரேமியாவின் தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் உரைக்கப்பட்டதான திருவசனமாக இத்திருவசனம் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லுகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கள்ளர் குகை ஆயிற்றோ? இதை கள்ளர் குகையாய் மாற்றினது யார்? இதை கள்ளர் குகையாய் மாற்றினது யார்? நன்றாய் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் புறா விற்கிறவர்களாகவும் பலிப்பொருள்களை விற்கிறவர்களாகவும் காணப்பட்டார்களே, அவர்களை எல்லாம் நியமித்தது யார் என்று பின்புலத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அங்கே நியமிக்கப்பட்டிருந்ததான பிரதான ஆசாரியர்கள் தான் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை கள்ளர் குகையாய் மாற்றுவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? யார் ஐயா அனுமதி கொடுத்தது? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் என்று நாம் வேதத்தின் நிமித்தமாய் தியானிக்கிறோம். அப்படி என்றால் இன்றைய காலகட்டத்திலே திருச்சபைகளை கள்ளர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறதே, இதற்கு யார் அனுமதி கொடுத்தது உங்களுக்கு?
யாரையா அனுமதி கொடுத்தது? தேவாலயத்தை கள்ளர் குகையாய் மாற்றப்படுவதற்கு. அது மாற்றப்பட்டதின் காரணம் என்னவாய் இருக்கிறது? ஜனங்களாகிய நீங்கள் தானே இதை கள்ளர் குகையாய் மாற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் மாய வலைக்குள் சிக்கப்பட்டு சிதறுண்ட நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த சிதறுண்ட நிலையிலே? தேவ சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பதற்கு பதிலாக களியாட்டங்களில் மகிழ்விப்பதற்காக தன் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறதான ஒரு இடம்தான் இன்றைக்கு திருச்சபையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். யார் இந்த கள்ளர் குகைக்கு அனுமதி கொடுத்தது? பிரதான ஆசாரியர்கள் இந்த கள்ளர் குகைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி திருச்சபைகள் எல்லாம் இன்றைக்கு கள்ளர் குகையாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு அனுமதி கொடுத்ததும் யாராகத்தான் காணப்படுகிறார்கள்? ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு பிரசங்கிமார்களும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் தானே இந்த திருச்சபைகள் எல்லாம் கள்ளர் குகையாய் மாற்றப்படுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறார். அப்பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு மனிதனை அவர் பார்த்த பொழுது அவனை உற்று பார்க்கிறார். அந்த மனிதனை அப்போஸ்தலனாகிய பவுல் உற்று பார்த்த பொழுது அவர் வாயிலிருந்து அந்த மனிதனை குறித்து சொன்னதான வார்த்தை என்னவாய் காணப்படுகிறது தெரியுமா? நீதிக்கு பகைஞனே. அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஊருக்குள்ள போறாரு. அந்த ஊருக்குள்ள போனவன ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. அந்த மனுஷனை உற்று பார்த்த பொழுது என்றால் என்ன? அவனுடைய ஆவியை அவர் கண்ட பொழுது அந்த மனுஷனுக்குள் எப்படிப்பட்டதான ஆவி இருக்கிறது, அந்த மனுஷனுக்குள் எப்படிப்பட்டதான ஆவியிலே அவன் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதை அவர் உற்று பார்த்து உற்று நோக்கி அவர் சொன்னதான வார்த்தை என்னவாய் காணப்படுகிறது? நீதிக்கு பகைஞனே என்று உச்சரிக்கிறவராய், அவனை கண்டிக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஊழியர்களே, பிரசங்கிமார்களே, நியாயாதிபதிகளே, தீர்க்கதரிசிகளே, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷனை பார்த்து உற்று பார்த்து அவன் இன்ன ஆவி உடையவனாய் இருக்கிறான் என்று நீதிக்கு பகைஞனே என்று அவர் கண்டறிந்து அவனை கண்டித்தார் என்றால், ஏன் இன்றைக்கு திருச்சபைகள் கள்ளர் குகையாய் மாற்றப்படுவதற்கு முன்பதாக மாற்றின நபர்களை, மாற்றுதலாக உட்பட்டதான நபர்களை அன்றைக்கே நீங்கள் உற்று பார்த்து நீதிக்கு பகைஞனே உள்ளே பிரவேசியாதிருப்பாயாக என்று வெளியே துரத்தி இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல், தேவ சத்தத்தை கேட்டு தன்னை அர்ப்பணித்ததான பவுல், தேவ சத்தத்தை கேட்டு தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பவுல், அவன் ஒரு மனுஷனை பார்த்து அவன் இன்ன ஆவி உடையவனாய் காணப்படுகிறான் என்பதை அறிந்து நீதிக்கு பகைஞனே அப்புறம் போ என்று சொல்லும் பொழுது, ஏன் அந்த ஆவி இன்றைக்கு இருக்கிறதான ஊழியர்களிடத்திலே காணப்படவில்லை? ஏன் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபையிடத்திலே காணப்படவில்லை? நியாயாதிபதியிடத்திலே காணப்படவில்லை? தீர்க்கதரிசியின் இடத்திலே காணப்படவில்லை? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு திருச்சபை தீட்டுப்பட்டு போனது, திருச்சபை கள்ளர் குகையானது. அத்தனைக்கும் காரணம் அன்றைய நாளில் இருந்ததான ஒவ்வொரு ஊழியர்களும் தான் காரணம். கள்ளர் குகையாய் மாற்றப்படுவதற்கு முன்பதாகவே
ஒரு மனுஷனை எங்கே ஏற்ற வேண்டும் என்பதை, அந்த மனுஷன் என்ன ஆவியோടെ உள்ளே வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டித்திருப்பீர்களானால் இன்றைக்கு திருச்சபை இந்நிலையிலே வந்து நின்றிருக்க வாய்ப்பு இருக்காது. கேவலமாக இருக்கிறது ஐயா. யூடியூப் வலைத்தளத்திலே கேவலமாக இருக்கிறது. ஒருவன் குற்றம் செய்தால் அவன் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது கட்டளை. ஆனால் சொல்லுகிறதான வியாக்கியானங்கள் எவ்விதமாய் வந்து கொண்டிருக்கிறது? அவன் குற்றவாளி என்றால் தேவன் நியாயம் தீர்த்துக் கொள்ளட்டும், நீங்கள் நியாயம் தீர்க்கவில்லை என்று வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, வெட்கக்கேடா இருக்கிறது அல்லவா? கேட்டா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவனை நியாயம் தீர்க்காமல் போனால் தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஏனென்றால் இன்றைக்கு அவனை வேண்டாம் என்று விட்டுவிட்டோமானால் நாளைக்கு இதே போல இன்னொருவன் எழும்புவான். நாளைக்கு இன்னொருவன் இதே போல எழும்புவான். காரணம் என்ன? அவனையே அந்த குற்றத்தில் விடுதலையாக்கி விட்டார்களே, என்னையும் விடுதலையாக்கி விடுவார்கள் இந்த ஊழியர்களும் இந்த தீர்க்கதரிசிகளும் என்று அவன் துணிச்சல் மிகுந்தவனாய் இன்னொருவன் புதிதாய் முளைப்பிக்க மாட்டான் என்பது என்ன உறுதி? யோசித்து பாருங்கள். திருச்சபைகள் இன்றைக்கு கள்ளர் குகையாய் மாற்றப்பட்டிருப்பதின் காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒருவனையும் உற்று பார்த்து அவன் என்ன ஆவியோட உள்ளே வந்திருக்கிறான் என்பதை குறித்து அவனுக்கு கண்டித்து உணர்த்தாமல், அவன் நிமித்தமாய் நமக்கு ஆதாயம் கிடைக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டு, அவன் நிமித்தமாய் நமக்கு அதிக காணிக்கைகள் கிடைக்கப்படும் என்று அறிந்து கொண்டு அவனை மேடையில் ஏற்றி ஆட்டமாட செய்து திருச்சபையை கள்ளர் குகையாய் மாற்றி ஆதாயத்தை கையெடுத்துக் கொண்டிருந்தீர்களே, இதுவா கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான வழி? இதுவா கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறதான பிரசங்கம்? இதுவா ஐயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதான தேவ ஊழியர்களின் தீர்க்கதரிசி என்கிறதான பட்டம்? ஏன் ஐயா ஒரு ஊழியனுக்கும் தெரியவில்லை அவனை பற்றி? காரணம் என்ன? நீங்களும் அவனுக்குள் இருந்த ஆவியில் ஐக்கியப்பட்டபடியினால் தான் அவனை அனுமதித்தீர்கள். அவன் இன்ன ஆவி உடையவனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அவன் இன்ன ஆவி உடையவனாய் உள்ளே வந்தான், பொருளாசைக்காரனாய் உள்ளே வந்தான். அந்த பொருளாசை உடையவனாய் உள்ளே வந்ததின் நிமித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டபடியினாலே இவனை வைத்து பயன்படுத்துவதின் நிமித்தமாய் நமக்கும் அதிக பொருள் ஆதாயமாய் கிடைக்கப்படும் என்று உங்களுக்குள் அந்த பொருளாசை வந்ததின் நிமித்தமாக அவனை கையளிக்கப்பட்டீர்கள், அவனுக்கு வாக்கு கொடுத்தீர்கள். இன்றைக்கு நிலை என்ன? திருச்சபைகள் கள்ளர் குகையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. திருச்சபை கள்ளர் குகையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இன்னும் அநேக கள்ள ஆவியோடு கூட உள்ளே பிரவேசித்திருக்கிறதான மனிதர்களின் கூட்டம் அநேகமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றாய் அறிந்து கொள். தேவனிடத்திலிருந்து வருகிறதான எச்சரிப்பு காணப்படுகிறது. இது கடைசியாய் உனக்காய் கொடுக்கப்படுகிறதான ஒரு தேவ எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பை நீ ஜாக்கிரதை உள்ள பிள்ளையாய் பயன்படுத்திக் கொள்ள மாட்டாயானால், இங்கே செய்தது போல, இங்கே நடைபெற்றது போல ஒரு காரியம் சம்பவிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் என் நிமித்தமாய் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவனை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாய் நியாயப்பிரமாணத்திலே ஒரு புல்பிட்டிலே ஏற்றப்படுவதற்கு முன்பதாக
அவன் போதிக்க வந்தது என்ன ஆவியோடு கூட போதிக்க வந்திருக்கிறான் என்பதை அவன் ஆவியை குறித்து தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொரு ஊழியனும் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் காணப்பட வேண்டும். ஒருவேளை நிர்விசாரணக்காரர்களாய் இன்னும் அந்த ஆதாயத்துக்காய் தங்களை அர்ப்பணித்து இப்படிப்பட்டதான நிர்விசாரத்தின் ஆவியை கொண்டிருக்கிறதான, அல்லது புகழ்ச்சியின் ஆவியை கொண்டிருக்கிறதான, அல்லது பொருளாசையின் ஆவியை கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷனை இன்னும் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் நீங்கள் ஏற்றி பிரஸ்தாபப்படுத்துவீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் அன்றைய நாளிலே எருசலேம் வீதிகளில் இயேசுவானவர் அவர் பவனி வந்த பொழுது எருசலேம் தேவாலயத்தை கண்டார். எவ்விதமாக கண்டார்? கல்லர் குகையாக்கப்பட்டிருக்கிறதை அவர் கண்டு கோபமடைந்து சாட்டை எடுத்து அனைவரையும் அடித்து துரத்தினது போல இன்றைக்கு அவர் சங்காரம் பண்ண திடமாய் இறங்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். தப்பித்துக்கள் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. அத்தனை திருச்சபைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தப்பித்துக்கள். இன்னும் உன்னிடத்தில் நிர்விசாரணம் காணப்படுமே ஆனால் இன்னமும் அவர்களுக்கு நாங்கள் துணை போகிறோம் என்று அவர்களை தப்புவிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் அவர்களை தப்புவிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் இங்கே நடைபெற்றதான சம்பவத்தை காட்டிலும் மேலாய் இங்கே நடைபெறும். யோசிச்சு பார், கொஞ்சம் யோசிச்சு பார். என்னன்னுட்டா, எருசலேம் தேவாலயத்துல வைத்து புறா விற்றவர்களுக்கே அப்படிப்பட்டதான சாட்டை நடி விழுந்ததுன்னா, இன்னைக்கு இயேசுவினுடைய திருச்சபையாகிய ஜனங்களுடைய ஆலயங்களை சீரழித்து வைத்திருக்கிறதான உங்களுக்கு எப்படிப்பட்டதான சாட்டை அடி விடும் என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் முன்னால் நிற்பானையானால் அவன் தப்பித்துக் கொண்டான். நான் கர்த்தருடைய ஆவியை உடையவன் என்று பொய் சொல்லி ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறேன், ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறேன், ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பொருளாசையை சேர்க்கிறது நிமித்தமாய் நீ காணப்படுவாயானால் அவருடைய நியாய தீர்ப்பு இது அந்த நியாய தீர்ப்பு இல்ல. நீங்க குழப்பிக்க கூடாது. உடனே நியாய தீர்ப்புனா இது கர்த்தருடைய நாளுக்கான நியாய தீர்ப்பு குறிப்பிடுகிறாங்க இல்ல. இது இப்போ இமைக்குரியதாய் கொடுக்கப்படுகிறதான திருச்சபைக்குரியதான நியாய தீர்ப்பு. இது ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாய் ஏறி பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன ஆவியோடு கூட அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிகிறவர்களாய் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் காணப்பட வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, சிறியோர் முதல் உப்பறைக்கையில் இருக்கிறதான பெரியோர் வரைக்கும் நான் குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒருவனை ஒரு சமூகத்துக்கு முன்பதாய் நிறுத்துவதற்கு முன்பாக, ஒருவனை ஒரு சமூகத்துக்கு முன்பதாய் நிறுத்தி பிரசங்கிப்பதற்கோ ஆராதனை செய்வதற்கோ முன்பதாக அவன் என்ன ஆவி உடையவனாய் இங்கு வந்திருக்கிறான் என்பதை, கடந்து வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டியதாய் இருக்கிறது. அதனுடைய பொறுப்பு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பொறுப்பிலே இருந்தபடியினால் தான் அந்த மனுஷனை அவர் உற்று பார்த்த பொழுது அவன் என்ன ஆவி உடையவனாய் இருக்கிறான் என்பதை அவர் உணர்ந்து நீதிக்கு பகைங்கனே அப்புறம் போ என்று அவர் கண்டித்தவராய் காணப்பட்டார். நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஒருவன் இன்ன ஆவி உடையவனாய் வந்திருக்கிறான் என்று பகுத்தாராய்க்கூடியதான நிதானித்து அறிகிறவர்கள் காணப்படுகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். யாரு வேண்டுமானாலும் நமக்கு காணிக்கை கொடுத்துட்டா அல்லது காணிக்கை வாங்கிட்டு பாரு கவனிக்கணுங்க, அமைதியா உட்கார். நமக்கு ஆதாயம் கொடுக்கிறான்னா அவனை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு 4 பாட்டு பாடி 2 டான்ஸ் ஆட வச்சு
அவன் நிமித்தமாய் ஜனங்க கூட்டம் சேர்ந்துட்டாங்க. காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்கன்னு வாங்கி சேர்த்துக் கொள்வதிலே குறிக்கோளா இருக்கிறீர்களே, நீங்களா தேவராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு பிரயாசப்படுகிறீர்கள்? என் கேள்வி இதுதான். நீங்களா தேவ சித்தத்தின்படி ஓடுகிறதான ஊழியக்காரர்கள்? இல்லை ஐயா, இல்லை. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? காரணம் என்ன? காரணம் என்ன? அன்றைக்கு நீ செய்ததுதான் காரணம். எப்படி அந்த எருசலேம் தேவாலயத்திலே ஆசாரியர்கள் புறா விற்கிறவர்களை அனுமதித்தார்களோ, இன்னுமாய் சடங்காச்சாரம் செய்கிறவர்களை அனுமதித்தார்களோ, எருசலேம் தேவாலயத்துக்குள் பாவங்களை எப்படி அனுமதித்தார்களோ, அதே போலத்தான் ஐயா இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களும் அத்தனை பாவங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அத்தனை சடங்காச்சாரங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவல்லவா தேவதூஷணம் சொல்லுவது? ஆனால் நீங்கள் சொல்லுகிறதான காரியம் என்ன? அந்த மனுஷனை நியாயம் தீர்த்தால், அந்த மனுஷனை நியாய சங்கத்துக்கு முன்பதாய் நிலைநிறுத்தினால் நாம் தேவதூஷணம் செய்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்மை குறித்து ஜனங்கள் என்னவென்று பார்ப்பார்கள், நம்முடைய தேவனை அவர்கள் அவமதிப்பார்கள் என்று கோபப்படுகிறீர்களே, கோபப்பட்டு பேசுகிறீர்களே. நீங்கள் செய்வது தேவதூஷணமா அல்லது அந்த மனிதனை நியாய சங்கத்திலே நிலைநிறுத்துவது தேவதூஷணமா? எங்க ஐயா போய்கொண்டிருக்கிறது திருச்சபைகள் இன்றைக்கு? அதேதான். எப்படி எருசலேம் தேவாலயத்தினுடைய வீதிகளிலே இயேசுவானவர் பவனியாய் வந்த பொழுது எருசலேம் தேவாலயம் எப்படி சீர்கட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருந்ததோ, அதே நிலைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதரோட அவர் வரும் பொழுது, இறங்கி வரும் பொழுது, எதற்கு ஐயா இறங்கி வரும் பொழுது, எப்படி அவர் எருசலேம் தேவாலயத்தை காணும்படியாய் உள்ளே பிரவேசிக்கும்படியாய் பவனி போக வந்த பொழுது அவர் எருசலேம் தேவாலயத்தை சீர்கட்ட நிலையிலே பார்த்தாரோ, அதே போல பரலோகத்தை விட்டு விண்ணகத்தின் ராஜா பிரதான தூதரோடு பூமிக்கு இறங்கி வரும் பொழுது இந்த பூமியில் இருக்கிறதாகிய திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் அவர் பார்க்கும் பொழுது இந்த திருச்சபைகள் சீர்கட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதை குறித்து அவர் வருத்தம் இருப்பாராக? அவர் வருத்தப்படாமலா இருப்பார்? என்றைக்காவது யோசித்தது உண்டா? நாம யோசிக்கிறதெல்லாம் எப்படி யோசிக்கிறோம்? இன்னைக்கு இவரை ஏத்தி ஜோம் பண்ணா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? ஆதாயத்துக்காய் ஊழியங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதான கட்டாயத்தில் நிற்கிறபடியினாலே நான் இதை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். ஒரு காரியம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு காணிக்கை என்றே ஒரு காரியம் இல்லாதிருக்குமே ஆனால் கிறிஸ்தவத்தை நான் வளர்க்கிறேன், கிறிஸ்தவத்தை நான் வளர்க்கிறேன், கிறிஸ்துவத்தை ஊழியத்தை நான் செய்கிறேன், கிறிஸ்துவத்துக்காய் போதனை பண்ணுவதற்காக, கிறிஸ்துவுக்கு நான் ஆராதனை செய்வதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி எவனும் எழும்பி வர மாட்டான். தைரியமாய் நான் சொல்லுகிறேன். தன்னை அர்ப்பணித்து, கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் அர்ப்பணித்து, தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்து, ராஜ்யம் கட்டப்படுவதற்காக அர்ப்பணித்து வருகிறவர்கள் எங்கோ 1-2 பேர்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். 199% போர் காணிக்கையின் என்கிறதான ஆதாயத்தை தேடிதான் கிறிஸ்துவை வளர்க்கிறேன் என்று கிறிஸ்துவத்துக்குள்ளாய் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள், கள்ளர்கள் போல. யாராவது மறுப்பு தெரிவிங்க பார்க்கலாம். காணிக்கை என்கிறதான ஒரு ஆதாயம் இல்லாமல் நான் ஊழியம் செய்வேன் என்று யாராவது ஒருவரால் சொல்ல முடியுமா? முடியாதல்லவா? எதற்காக ஊழியத்தை நீ ஒப்புக் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறாய்?
கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ ஊழியத்தை ஒப்பு கொடுத்து செய்திருக்கிறாயா? இல்லையே. காணிக்கை என்கிறதான ஆதாயத்துக்கு தானே, பொருளாசைக்கு தானே உன்னை அர்ப்பணித்து நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். இது வெட்கக்கேடு அல்லவா? வேதனை அளிக்கக்கூடிய காரியம் அல்லவா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறேன், ஆத்துமாக்களை சேர்க்கிறேன். என் திருச்சபையிலே 5000 பேர், என் திருச்சபையிலே 10,000 பேர், என் திருச்சபையிலே லட்சக்கணக்கான லட்சம் பேர். வெட்கக்கேடு. போதனையை போதிக்கிறதான நீயே பொருளாசைக்காரனாய் இருப்பாயானால் உன் திருச்சபையில் இருக்கிறதான ஜனக்கூட்டம் எப்படி உன்னை குறித்து பொருளாசை இல்லாமல் இருக்கும்? அது உன்னை பின்பற்றுகிறதான ஆடுகள் எப்படி பொருளாசை இல்லாத ஆடுகளாய் இருக்கும்? பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறார்கள், முன்னேறு எவ்வழியோ பின்னேறும் அவ்வழியே என்று பெரியோர்கள் ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று அர்ப்பணித்து போய்கொண்டிருக்கிறதான ஊழியக்காரர்களே, நீங்களே தவறான வாதைக்குள்ளாய் சென்று கொண்டிருப்பீர்களானால் உங்களை பின்பற்றுகிறதான பின்னோக்கி வருகிறதான ஜனக்கூட்டமும் எதை பின்னோக்கி வரும்? பாவத்தை குறித்து தான் பின்னோக்கி வரும் அல்லவா? பொருளாசையை குறித்து நீ பின்னோக்கி போவாயானால் உன்னை பின்பற்றி வருகிறதான ஜனக்கூட்டமும் பொருளாசையை குறித்து தானே பின்பற்றி வரும் அல்லவா? அப்படியானால் நீ எதை பின்னோக்கி போக வேண்டும்? தேவராஜ்யத்தை குறித்து தானே பின்னோக்கி போக வேண்டும் அல்லவா? மறந்து போய்விட்டோம் ஐயா, நாம் மறந்து போய்விட்டோம். எதற்காக அழைக்கப்பட்டோமே என்பதை நாம் மறந்து போனவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாட்களிலே. நிதானித்து அறிந்து பார். இன்றைக்கு திருச்சபைகள் சீர்கேடாய் மாறி போயிருக்கிறது. கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதப்படும் பொழுது அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் செய்யப்படுதான ஆராதனை எது? எது ஐயா பிரதான ஆராதனை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எது ஐயா? எது? தேவனை துதித்து பாடுகிறேன், எனக்கு காணிக்கை கொடுங்கள் என்று கேட்பதா? நான் பரலோகம் உங்களை அழைத்துக் கொள்ளுகிறேன், எனக்கு காணிக்கை கொடுங்கள் என்று கேட்பதா? நான் நித்திய ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன், எனக்கு நீங்கள் காணிக்கை கொடுங்கள், எனக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கேட்பதா? அதுவா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லி இருக்கிறார்? இங்கு அவர் சொல்லி இருக்கிறதான காரியம் என்ன? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்கவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குவது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. இதைதான் அவர் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார் திருச்சபையிலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எந்தெந்த திருச்சபையிலே தன் சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ
அதுதான் தேவன் நியமிக்கப்பட்டதான திருச்சபை. எந்தெந்த திருச்சபை தன் சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முன்வந்திருக்கிறதோ அந்த திருச்சபை தான் தேவனுக்கு பிரியமான திருச்சபையாய் காணப்படுகிறது. நடனமாடுகிறதான திருச்சபை தேவனுக்கு பிரியமான திருச்சபை அல்ல. களியாட்டங்களை கொண்டு வருகிறதான திருச்சபைகள் தேவனுக்கு பிரியமான திருச்சபைகள் அல்ல. சடங்காச்சாரியங்களை செய்கிறதான திருச்சபைகள் தேவனுக்கு பிரியமான திருச்சபை அல்ல. எது ஐயா தேவனுக்கு பிரியமான திருச்சபை? தன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் தேவனுக்கு பிரியமான திருச்சபை. தன் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான திருச்சபை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து கடந்து போவோம். நேரம் குறைவாக இருக்கிறதான நான் வேகமாய் இவைகளை பற்றி தியானிக்க முடியாமல் கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தி சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை குறித்து பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும் வேண்டும் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்றார். நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு நேராய் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்திலே ஒருமனம் என்பது இல்லை. காரணம் என்ன? ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் ஒவ்வொரு வேறு கருத்துகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயா, என்னால் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க முடிகிறது. நாம் வணங்குவது ஒரே ஒரு தேவனைத்தானே வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் தொழுது கொண்டிருப்பது ஒரே ஒரு தேவனைத்தான் அல்லவா தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் ஏன் ஐயா இத்தனை கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவர் ஒரே ஒரு தேவன் என்று. அப்படி ஒரே ஒரு தேவனை, ஜீவனுள்ள தேவனை, உயிரோடு இருக்கிறதான தேவனை தொழுது கொண்டிருக்கிறதான நம்மிடத்திலே இன்றைக்கு பிரிவினைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது அல்லவா? கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது அல்லவா? எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும் என்று ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி ஐயா ஒரு மனம் இல்லாமல் எழுப்புதல் வரும்? இன்றைக்கு எழுப்புதலின் கால தாமதம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம் தான் எழுப்புதலின் கால தாமதம். என்ன காரணம்? நமக்குள்ளே ஒரு மனம் இல்லை, நமக்குள்ளே கருத்து ஒற்றுமைகள் இல்லை. நீயா நானா, நீ உயர்ந்த ஊழியம் செய்கிறவனா, நான் உயர்ந்த ஊழியம் செய்கிறவனா, தன்னைத்தான் மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறதான மேன்மைப்படுத்துதல் ஆவி இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறபடியினாலே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது ஐயா. இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு இது கடைசி நொடிப்பொழுதா இருக்கிறபடியினாலே இனி வரும் காலங்களிலாவது தங்களை ஒப்பு கொடுத்து வசனம் சொல்லுகிற விதமாய், ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்வான் என்கிறதான வசனத்தின் நிமித்தமாய் இதோ இனி வரும் நாட்களிலே
தேவ சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து தன் பாவங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்வீர்களானால் தேவ நியாய தீர்ப்பிலிருந்து, இரண்டாம் வருகை நியாய தீர்ப்பை குறித்து நான் பேசவில்லை, திருச்சபையின் நியாய தீர்ப்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை தேடிக் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஒருவேளை இன்னமும் இவன் யார், இவன் ஒரு ஆளா நமக்கெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு என்று இவ்வார்த்தைகளை நீங்கள் உதாசீனப்படுத்தி ஓரம் கட்டுவீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கோபாக்கினி ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள் இறங்கி வரும் என்று தேவ சமூகத்துக்கு முன்பதாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் சரி, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சொல்ல வேண்டியதான கடமை என் மேல் விழுந்தது, நான் சொல்லி முடித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. கிருபையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பதாய் எருசலேம் வீதிகளிலே, குறிப்பாக எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பதற்காக, உம்மையே ஏக பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக, திருச்சபையை பரிசுத்தமாக்கப்படுவதற்காக, திருச்சபையாகிய ஜனங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கப்படுவதற்காக எருசலேம் வீதிகளில் பவனியாக வந்தீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளில் ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அந்த புனிதத்தின் பவனியை, நாங்கள் புனித தன்மையை கெடுத்தவர்களாய் இன்றைக்கு நாங்கள் செல்லுகிறதான பவனிகள் மாயையை காண்பிக்கிறதான பவனிகளாக இருக்கிறதா ஆண்டவரே, எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. மாயை நிறைந்த பவனிகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் சுவாமி. மாயை நிறைந்த பவனிகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. தேவ நாமம் மகிமைப்படத்தக்கதாய், உம்முடைய நாமம் இங்கு கிரீசடத்தக்கதாய் அப்பா, ஒவ்வொரு இருதயமும் திருச்சபையை நடத்துகிறதான ஒவ்வொரு பாதிரியார்களும், ஒவ்வொரு போதகர்களும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், ஒவ்வொரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறதான போதகமார்களும் தகப்பனே, அவர்கள் இருதயம் உணர்வடையத்தக்க நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. சபைகள் சீர்கெட்டு போகாதபடிக்கு கடைசி நாட்களிலே சபைகளிலே ஒரு வெளிப்பாடு காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. நீர் இறங்கி வந்து தேவனாகிய கர்த்தர் திருச்சபையை நீர் ஒழுங்குபடுத்துவீராக ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நிர்விசாரணங்களை எங்களை விட்டு அகன்று போகட்டும் சுவாமி. நிர்விசாரணங்களை எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு ஒரு கிருபை அருளச் செய்வீராக ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.